கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 70ஆம் வசனம். அதற்கு அவர்கள் எல்லாரும், அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர்தான் என்றார். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் இயேசுவை பரியாசம் பண்ணி அவரை அடித்தார்கள். பின்பு அவருடைய கண்களை கட்டி வைத்து கொண்டு முகத்தில் அடித்து, உன்னை அடித்தவன் யார்? அதை தீர்க்க தரிசனமாக சொல்லு என்று அவரை கேட்டு பரியாசம் பண்ணி அநேகம் தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக கூறினார்கள். இரவு முழுவதும் இவ்வாறு நடந்தது. விடியற்காலமான போது ஜனத்தின் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் கூடி வந்து இயேசுவை ஆலோசனை சங்கத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அங்கே அவரை நிறுத்தி, நீ கிறிஸ்துவா? அதை எங்களுக்கு சொல்லி என்று பரியாசம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு, நான் உங்களுக்கு பதில் சொன்னாலும் என்னை நம்ப மாட்டீங்க. நான் உங்களிடத்தில் கேள்விகள் கேட்டாலும் நீங்கள் பதிலும் சொல்ல மாட்டீர்கள். பதில் கூறவும் உங்களால் முடியாது என்றார். நான் உண்மையுள்ளவன், நான் தான் கிறிஸ்து என்று கூறி என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள். இந்த நேரம் முதலாக இயேசு என்னும் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருப்பார். இதை உங்கள் எல்லாருடைய கண்களும் பார்க்கத்தான் போகிறது என்று தன்னை சுற்றியிருக்கிற பிரதான ஆசாரியர் வேதபாரகர் மூப்பர்களிடம் இயேசு கூறினார். அவர் இவ்வளவாய் அவர்களுக்கு சரியான பதிலை கூறின பின்பும் மறுபடியுமாக அவரிடம் கேள்விகள் கேட்கிறார்கள். அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, நீங்கள் என்னிடம் சொல்லுகிறபடியே நான் தேவனுடைய குமாரன்தான் என்றார். உடனே மூப்பர்கள் வேதபாரகர் பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும், இனி நமக்கு வேறு சாட்சிகள் வேண்டியதில்லையே, நாமே இவனுடைய வாயினாலேயே தன்னை தேவனுடைய குமாரன், நான் தான் மேசியா என்று கூறினதை கேட்டோமே, இனி இவன் குற்றவாளிதான் என்று கூறி இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒருவர் தன்னிடத்தில் உதவி கேட்டு வந்த ஒருவரை பார்த்து பரியாசம் பண்ணினார். நீ ஒரு கிறிஸ்தவன் தானே? அப்படியானால் நீ உங்கள் ஆலயத்தில் போய் பிச்சை கேட்க வேண்டியதுதானே? என்ன, உங்கள் இயேசு இப்படி என்னை போன்ற கிறிஸ்துவை அறியாதவர்களிடத்திலெல்லாம் போய் பிச்சையாக கேட்க சொன்னார்? உங்களுக்கெல்லாம் பிச்சை போட முடியாது, போய்விடு என்றார். அவரும் போய்விட்டார். இன்று இரவிலே இயேசு அவர் தரிசனத்திலே நீண்ட வெள்ளை அங்கி தரித்தவராய் வந்து நின்று, மகனே, அதோ தூரத்திலே என்ன காண்கிறாய் என்றார். அவர் கண்டது என்னவென்றால், அவரிடத்தில் உதவி கேட்டு வந்தவர் அங்கே இயேசுவின் முன்பாக நின்றார். இயேசு அவரிடம், மகனே, நீ பூமியில் உள்ள எல்லாராலும் பரியாசம் பண்ணப்பட்டாய். அப்போது நீ பொறுமையாயிருந்தாய். ஆகவே உன்னை நான் என் அருகில் வலது பக்கத்தில் உட்கார வைக்கப் போகிறேன். வா மகனே என்றார். இதை உதவி செய்யாதவர் பார்த்தார். பார்த்ததும் அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. நான் தெரியாமல் இவரை பரியாசம் பண்ணிவிட்டேன். ஆண்டவரே, இனி நான் யாரையும் பரியாசம் பண்ண மாட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் யாரையாவது பரியாசம் பண்ணி இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். மனிதன் பிற மனிதனை என்றுமே பரியாசம் பண்ணக்கூடாது. அப்படி நாம் பரியாசம் பண்ணும்போது ஒரு நாள் நம்மையும் மற்றவர்கள் பரியாசம் பண்ணுவார்கள் என்பதாக கற்றுக்கொள்கிறோம். இப்படித்தான் இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் அவர் பரியாசம் பண்ணப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் பிதாவானவரின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். ஆகவே நம்மை யார் பரியாசம் பண்ணினாலும் அந்த பரியாசத்தை எல்லாம் ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடுவோம். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னை யார் பரியாசம் பண்ணும்போதும் அதையெல்லாம் உண்மையிலே வைத்துவிட்டு தாம் நிம்மதியாக வாழ உதவி செய்தரலாம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.